நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்துல சொத்துக்காகவும், பணத்துக்காகவும் நமக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட கிரைம் நடந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனா ஒரே குடும்பத்துக்குள்ள, அண்ணன் தம்பிகளுக்குள்ள கூட சொத்த பிரிக்கிறதுல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து, கொலை பண்ற அளவுக்கு கூட போவாங்க. இவ்ளோ டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலகட்டத்துல எல்லாருமே படிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்கும்போது கூட, சொத்துக்காக இவ்ளோ குற்றங்கள் நடக்குது. அப்போ 1900 காலகட்டத்துல எந்த அளவுக்கு சொத்துக்காக குற்றங்கள் நடந்திருக்குன்றது கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ஒன்லைனர் இதுதான். சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ண மனைவிய கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம கணவரே கொலை பண்ணி எந்த நிலத்துக்காக அந்த மனைவியை கொலை பண்ணாரோ அதே நிலத்துல அந்த மனைவியோட உடலை புதைக்கிறாங்க. அந்த மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அந்த கணவரோட வாழ்க்கையில என்னெல்லாம் அமானுஷமா நடந்துச்சு, அந்த நிலத்தினால அந்த கணவர் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டாருன்னு சொன்ன படம் தான் 2017ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன 1922 அப்படின்ற படம். படத்தோட பேரு 1922, ரிலீஸ் ஆன வருடம் 2017. கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு, தினமும் வித்தியாசமான படங்களோட கதையை இந்த சேனல்ல அப்லோட் பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு அழகான குடும்பத்தை கட்டுறாங்க. ஒரு அப்பா, அம்மா, அவங்களுக்கு ஒரு 14 வயசு பையன். ரொம்பவே மகிழ்ச்சியா ஒரு சின்ன வீட்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மனைவியோட அப்பா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாரு. இவங்க ஒரே பொண்ணுன்றதால அவங்க அப்பா சேர்த்து வச்ச பல ஏக்கர் சொத்துக்களும் இந்த பொண்ணுக்கு வந்துடும். ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. ஏறக்குறைய 100 ஏக்கருக்கு மேல சொத்துக்கள் இப்போ இந்த மனைவியோட பேர்ல இருக்கு. மனைவி கணவரை பார்த்து இந்த மொத்த நிலத்தையும் வித்துட்டு சிட்டில போய் ஏதாவது ஒரு வீடு வாங்கிட்டு அங்க செட்டில் ஆயிடலாம். நம்ம பையனும் வளர்ந்து இப்போ ஒரு டீனேஜ் வயசுக்கு வந்துட்டான். அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சிட்டி பக்கத்துல அவன் வாழ்ந்தாதான் நிறைய விஷயம் அவனால கத்துக்க முடியும். அப்பதான் அவனோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது கணவர் அதை கொஞ்சம் கூட ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா அந்த காலகட்டத்துல யார்கிட்ட நிலங்கள் அதிகமா இருக்கோ அவங்க தான் அந்த ஊர்லயே பெரிய ஆளா இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் அந்த நிலங்களை வச்சுதான் இருக்கும். அதனால கணவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா, என்னதான் இந்த நிலம் உன்னோட அப்பாவோட இருந்தாலும் இதை விக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லி கணவர் ரொம்ப விடாப்பிடியா இருப்பாரு. அடிக்கடி அவங்க 2 பேருக்குள்ள இந்த நிலத்தை விற்கலாமா வேண்டாமன்ற சண்டை போயிட்டே இருக்கும். அதனால என்ன முடிவுக்கு வராங்கன்னா, இந்த நிலத்தை வச்சு வருங்காலத்துல வாழ போறது நம்ம பையன் தான். அதனால அவன் கிட்டயும் ஒரு முடிவு கேட்கலான்னு சொல்லி பையனை கூப்பிட்டு அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க. ஆனா பையனுக்கு இந்த ஊரை விட்டு போறதுல விருப்பமே இல்ல. ஏன்னா அவன் லவ் பண்ற ஒரு பொண்ணு இதே ஊர்ல தான் இருப்பாங்க. ஒருவேளை இந்த லேண்டை வித்துட்டு சிட்டில போய் செட்டில் ஆனா அந்த பொண்ணை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த நிலத்தை விற்காம நம்மளே வச்சுக்கலாம்னு சொல்லி அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறானே தவிர அம்மாவுக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ண மாட்டான். என்ன இவனோட லவ் பண்ற வீட்டுக்கு தெரிஞ்சப்போ இந்த வயசுல லவ் பண்றதெல்லாம் தப்பு கிடையாது, ஆனா ஒரு லிமிட்டோட இருன்னு சொல்லி அப்பா அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா அம்மாவோ கண்மூடித்தனமா அந்த பொண்ணெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட பேசவே கூடாதுன்னு சொல்லி பையனை கண்டிச்சிருப்பாங்க. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோ தன்னோட அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்றான். ஒரு நாள் தோட்டத்துக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்பா தன்னோட பையனை பார்த்து, நம்ம பேசாம உன்னோட அம்மாவை போட்டு தள்ளிடலாம், அதுக்கப்புறம் இந்த நிலத்தை விட்டு போக வேண்டியதில்லை, நீயும் உன்னோட லவர் கூட ஜாலியா இருக்கலாம், நானும் இந்த நிலத்தை பராமரிச்சு ஏதாவது விவசாயம் பண்ணி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு உனக்கு சரியான வயசு வரும்போது அந்த பணத்தையும் நிலத்தையும் உன்கிட்டயும் ஒப்படைச்சிட்டு நான் ரிட்டையர்ட் ஆயிப்பேன், நீயும் உன்னோட லவரை கல்யாணம் பண்ணிட்டு இதே வீட்டுல உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம்னு சொல்லுவாரு. பையனுக்கு அதை கேட்ட உடனே ஆடி போகுது. என்ன சொத்துக்காக தன்னோட அம்மாவை கொலை பண்றதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஆனா இருந்தாலும் அவனோட அப்பா விடாம பையனை பிரெயின் வாஷ் பண்ணி அம்மாவை கொலை பண்றதுக்கும் சம்மதிக்க வைப்பாரு. அப்படி ஒரு நாள் கணவர் தன்னோட மனைவி கிட்ட வந்து, பையன் கிட்டயும் நான் இந்த நிலத்தை விற்கிறது சம்பந்தமா பேசி பார்த்தேன், அவனுக்கும் இந்த கிராமத்துல இருந்து கஷ்டப்படுறதை விட சிட்டில போய் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் அவனும் விருப்பப்படுறான். அதனால உன்னோட விருப்பப்படி இந்த நிலத்தை வித்துட்டு நம்ம சிட்டிக்கே போயிடலாம், நமக்கு நம்ம பையனோட எதிர்காலம் தான் முக்கியம், அதனால அவனுக்கு பிடிச்சதை மட்டும் தான் செய்யணும்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்ட சொல்லுவாரு. அதை கேட்ட உடனே மனைவிக்கும் பயங்கர சந்தோஷம். அன்னைக்கு நைட்டு எல்லாருமே குடிச்சு என்ஜாய் பண்றாங்க. ஆனா அப்பாவும் பையனும் குடிக்காம இருந்த மொத்த சரக்கையும் தன்னோட மனைவிக்கே ஊத்தி கொடுத்து ஃபுல்லா மட்டையாக்குறாங்க. அதுக்கப்புறம் மனைவியை பெட்ரூமுக்கு தூக்கிட்டு வந்து பையன் ஒரு தலையணை எடுத்து அம்மாவோட முகத்துல அழுத்தி பிடிச்சப்பான். கணவர் கையில ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தன்னோட மனைவியை குத்தி கொலை பண்ண பாப்பாரு. ஆனா எவ்வளவுதான் குத்தினாலும் மனைவியோட உயிர் உடலை விட்டு பிரியவே இல்லை. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம கத்தி எடுத்து மனைவியோட கழுத்திலேயே வெட்டி கொலை பண்றாரு. அம்மாவை இந்த நிலைமையில பார்த்ததுனால பையன் அதே இடத்துல மயங்கி கீழே விழுந்துருவான். இப்ப என்ன பிரச்சனைனா, மனைவியே கொலை பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி கணவர் என்ன பிளான் போட்டிருப்பாருன்னா, தன்னோட பையனோட உதவினால மனைவியோட இறந்து போன உடலை சோளக்காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் கூட்டு போய் அங்க வச்சு எரிச்சிடலாம், இல்லன்னா ஆழமா பள்ளம் தோண்டி அங்க புதைச்சிடலாம்னு சொல்லி தான் பிளான் போட்டிருப்பாரு. இப்ப பையனும் மயங்கி போனதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அதனால இறந்து போன தன்னோட மனைவியோட உடலை அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துக்குள்ள தூக்கி போடுறாரு. அடுத்த நாள் காலையில பையன் எழுந்ததுக்கு அப்புறம் 2 பேருமே வந்து இந்த கிணறுக்குள்ள பார்க்கும்போது மனைவியோட உடலை அங்கிருந்த எலிகள் எல்லாமே கடிச்சு ரொம்ப கொடூரமா சாப்பிட்டுட்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனா மனைவியோட வாய்க்குள்ள இருந்து கூட ஒரு எலி வெளியில வரும். அதை பார்த்து அந்த பையனுக்கு கொமட்டிட்டு வருது. இப்ப இந்த கிணறுக்குள்ள இறங்கி மனைவியோட உடலை மேல கொண்டு வரவும் முடியாது. அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சு ஒரு மெல்லிசான கட்டையை கொண்டு வந்து இந்த கிணறை மூடுறாங்க. அதுக்கு மேல ரொம்ப வெயிட்டான ஒரு மாட்டை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. மாட்டோட வெயிட் தாங்க முடியாம அந்த கட்டை உடைஞ்சு அந்த மாடும் இந்த கிணறுக்குள்ள விழுந்துரும். ஆனா உள்ள விழுந்த உடனே இறந்து போகும்னு பார்த்தா அங்கங்க அடிபட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கும். அதனால வீட்டுக்குள்ள போய் ஒரு கன் எடுத்துட்டு வந்து அந்த மாட்டோட தலையிலேயே சுட்டு கொள்றாங்க. மாட்டை கொன்னதுக்கு அப்புறம் அந்த கிணறைய மண்ணை போட்டு மூடுவாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னா, நல்லா இருந்த கிணறை எதுக்காக மூண்டிங்கன்னு யாராவது கேட்டா தெரியாம மாடு உள்ள விழுந்து இறந்து போயிடுச்சு, அதை மேலையும் தூக்க முடியல, அதை அப்படியே விடலான்னு பார்த்தாலும் அடுத்த கொஞ்ச நாள்ல பயங்கரமா ஸ்மெல் வந்துடும், அதனாலதான் இந்த கிணறை மூடணும்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா சொல்லிடலான்னு பிளான் போட்டு அப்பா பையன் 2 பேருமே சேர்ந்து அந்த கிணறை மண்ணை போட்டு மூடுவாங்க.
போடுவாங்க. இவங்க இந்த கிணற மண்ண போட்டு மூடிட்டு, நேத்து நைட்டு மனைவிய கொலை பண்ண ரூமுக்கு போய், ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி, அங்க இருந்த எல்லா ரத்தக்கறைகளையும் தொடச்சு எடுக்குறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஊரோட ஷெரீஃப் இவங்க வீட்டுக்கு வந்து உங்களோட மனைவி எங்கன்னு கேட்கும்போது, ஏன்னா இவ்ளோ சொத்துக்களுக்கும் சொந்தக்காரியான அந்த மனைவி எந்த ஒரு தடயமும் இல்லாம திடீர்னு இந்த ஊர்ல இருந்து காணாம போயிருக்காங்கன்னா, இதுல ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே போய் ஷெரீஃப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. அதனால ஷெரீஃப் நேரா வந்து கணவர்கிட்ட உங்களோட மனைவி எங்கன்னு கேட்பாரு. கணவரும் ரொம்பவே முகத்த சோகமா வச்சுட்டு, என்னோட மனைவி யார்கிட்டயும் சொல்லிக்காம என்ன விட்டு ஓடி போயிட்டா. அவ எங்க போனா இல்ல யாரு கூட போனான்றது கூட எனக்கு தெரியல. ஒரு வயசு பையனை வச்சுட்டு நான் எப்படி வாழ போறேன்னு தெரியலன்னு சொல்லி ஷெரீஃப் கிட்ட பயங்கரமா நடிச்சு அழுவாரு. அதை பார்த்த ஷெரீஃப் கொஞ்சம் கூட நம்பாம, நான் உள்ள வந்து உங்களோட வீட்டை தேடி பார்க்கலாமா, இன்வெஸ்டிகேட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும்போது, கணவருக்கும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லி வீடு முழுக்கவே சுத்தி காட்டுவாரு. ஆனா என்னதான் தேடி பார்த்தாலும் அந்த வீட்டுக்குள்ள கொலை நடந்த மாதிரியோ இல்லனா வேற ஏதாவது கிரைம் நடந்த மாதிரியோ எந்த ஒரு தடயமும் இல்ல. அதனால ஷெரீஃபும் கணவர்கிட்ட வந்து சாரி சொல்லிட்டு, உங்களுக்கு நடந்ததுக்காக நானும் வருத்தப்படுறேன்னு சொல்லி கணவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் சில நாட்கள் போகுது. தோட்டத்துல இருக்க வேலை எல்லாமே அப்பாவும் பையனும் மட்டும் தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி வீட்டுல சமையல் செய்யறதும் அவங்க 2 பேர் மட்டும் தான். வீட்டுல ஒரு பொண்ணு இல்லன்னா, முக்கியமா மனைவியோ அம்மாவோ இல்லன்னா, அந்த குடும்பம் எந்த அளவுக்கு தனிமையை உணரும்னு இப்பதான் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்க இருக்கும்போது ஒரு தொல்லையா தெரிஞ்சவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அருமை என்னன்றது இவங்க 2 பேருக்கும் தெரியும். ஆனா கணவருக்கு தன்னோட மனைவி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லாம, சொத்து மட்டும் கிடைச்சா போதும்னு சொல்லி எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம தான் சுத்திட்டு இருப்பாரு. ஆனா பையனுக்கு தன்னோட அம்மாவை நம்மளே கொலை பண்ணிட்டோம்னு சொல்லி அந்த ஒரு டிராமால இருந்து அவனோட வெளியில வரவே முடியல. திரும்ப திரும்ப அன்னைக்கு நைட்டு அம்மாவை கொலை பண்ணதை நினைச்சு ரொம்பவே தனிமையா எதையோ ஒன்னு இழந்த மாதிரி தான் சுத்திட்டு இருப்பான். அப்படி ஒரு நாள் ஹீரோ வீட்டுல இல்லாதப்போ ஹீரோவோட லவர் நேரா வீட்டுக்கு வந்து அவனோட அப்பா கிட்ட, ஹென்றி இப்போல்லாம் என்கிட்ட சரியா பேசுறதே இல்ல, இன்னும் சொல்ல போனா நானே போய் பேசினா கூட ரொம்பவே சோகமா என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறான். ஒருவேளை வேற ஏதாவது பொண்ணு கூட அவன் பழகிட்டு இருப்பானு டவுட்டா இருக்கு, உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா, எதுக்காக ஹென்றி இப்படி எல்லாம் பண்றான்னு கேட்கும்போது, ஹென்ரியோட அப்பாவும் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட, என்னோட பையன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான், அவன் உன்னை மட்டும் தான் உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கான், அவனோட அம்மா மேல அவன் ரொம்பவே பாசமா இருந்தான், திடீர்னு அவனோட அம்மா அவனை விட்டு ஓடி போனதுனால அதை நினைச்சு ரொம்பவே சோகமா சுத்திட்டு இருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்ச நாள் அவன் அதை விட்டு வெளியில வந்துருவான், நீ அதை பத்தி எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு கேர்ள் ஃபிரெண்டை வீட்டுல இருந்து அனுப்பி வைக்கிறாரு. கேர்ள் ஃபிரெண்ட் பேசினதை ஹீரோ கிட்ட வந்து கேட்கும்போது இப்பதான் ஹீரோ இன்னொரு உண்மையை சொல்றான். என்னன்னா அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்து அந்த பொண்ணு இப்போ கன்சீவ் இருக்காங்க. ஹீரோக்கு இப்போ வெறும் 14 வயசு தான் ஆகுது. இந்த வயசுலயே அப்பா ஆகிட்டான். அதை வந்து தன்னோட அப்பா கிட்ட சொல்லும்போது பயங்கர கோவத்துல பையனை மிரட்டி இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாம ஹீரோவோட அப்பாவும் ரொம்ப குழப்பத்தோட இருப்பாரு. அதே நேரம் கேர்ள் ஃபிரெண்டோட வீட்லயும் இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணோட அப்பாவும் கேர்ள் ஃபிரெண்டை போட்டு பயங்கரமா அடிப்பாரு. கேர்ள் ஃபிரெண்ட் அடிச்சது மட்டும் இல்லாம நேரா ஹீரோவோட வீட்டுக்கு வந்து கேர்ள் ஃபிரெண்டோட அப்பா நேரா ஹீரோவோட அப்பாவை பார்த்து, உன்னோட பையன் என் பொண்ணு கூட பழகினதே தப்பு, அது மட்டும் இல்லாம உன்னோட பையன் மூலியமா என்னோட பொண்ணு இப்போ கர்ப்பமா இருக்கா, எனக்கு இருக்க கோவத்துக்கு உன்னோட பையனை வெட்டி உன்னோட தோட்டத்திலேயே புதைச்சிருவேன்னு சொல்லும்போது ஹீரோட அப்பானால எதுவுமே பேச முடியாது. ஏன்னா கேர்ள் ஃபிரெண்டோட அப்பா அந்த ஊர்லயே கொஞ்சம் பெரிய ஆள் போல. அது மட்டும் இல்லாம கேர்ள் ஃபிரெண்டோட அப்பா என்ன சொல்றாருன்னா, ஏதோ நடந்து போச்சு, என்னோட பொண்ணை சிட்டில இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல தங்க வச்சு படிக்க வைக்க போறேன், 10 மாசம் கழிச்சு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு தத்து கொடுத்துட்டு திரும்ப என்னோட பொண்ணை இது ஊருக்கு கூட்டிட்டு வந்துடுவேன், என்னோட பொண்ணு பிரெக்னென்ட் ஆனதோ குழந்தை பிறந்தது இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது, ஆனா என்ன பிரச்சனைனா இதுக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமா செலவாகும், அந்த செலவாகிற பணத்துல நீயும் ஷேர் கொடுக்கணும்னு சொல்லும்போது ஹீரோட அப்பாக்கு என்ன பண்றதுனே தெரியல. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி கேர்ள் ஃபிரெண்டோட அப்பா கிட்ட சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்புறாரு. ஆனா இவங்க 2 பேரும் பேசினதை ஹீரோ உள்ள இருந்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். கேர்ள் ஃபிரெண்டோட அப்பாங்கிறத போனதுக்கு அப்புறம் பயங்கர கோவத்துல தன்னோட அப்பா கிட்ட வந்து, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, ஒழுங்கா எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த பொண்ணை சிட்டிக்கு அனுப்புறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, ஒழுங்கா நீ அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசி எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுவீன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹீரோவோட அப்பாவும், உனக்கு இப்ப வெறும் 14 வயசு தான் ஆகுது, இந்த வயசுலலாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, அப்படி பண்ணி வச்சாலும் உன்னால ஒரு ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு இன்னும் நீ மெச்சூர் ஆகல, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட அப்பா இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா சம்மதிக்க மாட்டான், என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது ஹீரோ பயங்கர கோவத்துல அப்பாவை பார்த்து கத்திட்டு, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிற, அப்படி இல்லைன்னா நீயும் நானும் சேர்ந்து தான் அம்மாவை போட்டு தள்ளணுன்றத நான் நேரா போய் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுவேன், இந்த சொத்து உனக்கு வேணும்ன்றதுக்காக தானே கொலை பண்ண, இந்த சொத்தை அனுபவிக்க முடியாம வாழ்க்கை முழுக்க நீ ஜெயில தான் இருக்கணும், இதுக்கப்புறம் முடிவு உன்னோட கையில தான் சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனம் காட்டிட்டு அங்கிருந்து போயிடுவான். இப்ப ஹீரோவோட அப்பாக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே சில நாட்கள் போகுது. தன்னோட அப்பா நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு ஹீரோ தெரிஞ்சுட்டு வீட்டுல இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு கூலுக்கு போற மாதிரி அப்பாவோட கார் எடுத்துட்டு போய் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அந்த ஊரை விட்டு ஓடி போறான். இப்போ பையனும் ஓடி போயிட்டான், மனைவியும் இறந்து போயிட்டாங்க, இன்னும் சொல்ல போனா அப்பாவே கொலை பண்ணிட்டாரு. இப்ப வெறும் அந்த வீடும் நிலமும் மட்டும் தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம நாட்கள் போக போக கணவரோட நிலைமை ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. ஒழுங்கா சாப்பிடுறது கிடையாது, 3 வேளையும் சரக்கு மட்டும் அடிச்சிட்டு இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்கார மாதிரி இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம புது பிரச்சனையா கணவர் வாழ்ந்துட்டு இருக்க வீட்டுல எலிகளோட தொல்லை அளவுக்கு அதிகமா போகுது. வீட்டுல நிறைய இடங்களை சேதப்படுத்தி மழை பெஞ்சா அந்த வீட்டுக்குள்ள எல்லா இடங்கள்லயும் தண்ணியும் சுட்டிட்டு இருக்கும். இந்த வீட்டுக்காகவும் நிலத்துக்காகவும் தான் தன்னோட மனைவியின் கூட பார்க்காம கொலை பண்ணான். இதையெல்லாம் பார்த்து கணவருக்கு என்ன தோணுதுன்னா, இறந்து போன தன்னோட மனைவி தான் இப்படி எலியலா மாதிரி வந்து நம்மளை குடும்பம் பண்றா போல, கண்டிப்பா நம்மளை கொல்லாம விட மாட்டான்னு சொல்லி பயப்படுறாரு. அதே நேரம் இப்ப வாழ்ந்துட்டு இருக்க அவரோட வீட்டையே பேங்க்ல அடமானம் வச்சு கொஞ்சம் பணமும் வாங்கிட்டு வருவாரு. ஏன்னா எலிகள் இந்த வீட்டை சேதப்படுத்தி இருக்கும், அதை சரி பண்றதுக்காக தான் இந்த வீட்டை அடமானம் வச்சு லோன் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஆனா அந்த பணத்தை வச்சு இந்த வீட்டை சரி பண்ணாம தன்னோட மனைவி மேல உள்ள பயத்துல
நேரத்திலேயே தன்னோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ராத்திரி பகல்னு பார்க்காம குடிச்சு லோன் வாங்கிட்டு வந்து அந்த பணத்தை மொத்தமும் செலவு பண்றாரு. அதே நேரம் இந்த வீடு திரும்ப சரி பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ரொம்பவே சேதமாகுது. எந்த அளவுக்கு இந்த வீடு குப்பத்தொட்டி ஆயிடுச்சுன்னா, கணவர் வளர்த்துட்டு இருக்க ஆடு மாடுன்னு எல்லாமே வந்து இந்த வீட்டுல தான் தங்கிட்டு இருக்கும். அந்த ஆடு மாடுகள் கூட சேர்ந்து தான் கணவரும் தங்கிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பே இல்லாம ஏதோ வாழ்றோம்னு பேருக்கு 24 மணி நேரமும் போதையிலே வாழ்ந்துட்டு இருப்பாரு. இப்ப கடைசியா கொஞ்சம் பணம் மட்டும் தான் கையில இருக்கும். அந்த பணத்தை எடுக்கலாம்னு சொல்லி கபோர்டுக்குள்ள கை வைக்கும் போது அந்த கபோர்டுக்குள்ள இருந்த ஒரு எலி கணவரோட கையை கடிக்கும். ஆனா எலி கடிச்ச காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ரொம்பவே அசால்ட்டா சரக்கு பாட்டில் எடுத்து அந்த காயத்தை மேல ஊத்திட்டு மறுபடியும் பைத்தியக்கார மாதிரி பயங்கரமா குடிச்சிட்டு கொஞ்சம் கூட கவலையே இல்லாம செலவு பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்த கொஞ்ச நாள்ல பனிக்காலமும் வருது. எலி கடிச்ச காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காதனால அந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமா பரவி ஒரு கட்டத்துல அந்த கையவே வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமையும் வருது. ஹாஸ்பிட்டல் போய் ஆபரேஷன் பண்ணி அந்த கையவும் வெட்டி எடுக்கிறாங்க. அதே நேரம் ஒரு நாள் வீட்டுல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது எல்லா எலிகளும் ஒரு பேஸ்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கும். கணவரும் கையில ஒரு கம்பி எடுத்துட்டு மொத்த எலிகளும் பேஸ்மெண்ட்ல தான் இருக்கு போல, அதை போய் போட்டு தள்ளிட்டா இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அந்த எலிகளை ஃபாலோ பண்ணி பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. பேஸ்மெண்ட்ல போய் பார்த்தா இறந்து போன இவரோட மனைவியோட ஆவி அங்கேயும் வந்து அவரை பயன்படுத்தும். அது மட்டும் இல்லாம ஒரு மூலையில பயந்து போய் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த ஆவி காதுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து, நீ பண்ண பாவம் எல்லாமே நம்மளோட பையனை தான் சேரும், நம்ம பையனுக்கே எப்படி கொலை பண்ணணும்னு சொல்லி கொடுத்த, அதனால இப்போ அவன் ரொம்ப பெரிய ஒரு கிரிமினல் ஆயிட்டான், ஊர்ல இருக்க எல்லாரையுமே காசு வாங்கிட்டு கொலை பண்றது, பேங்க் கடைகள்னு எல்லாத்துலயும் கண்ணை கட்டி திருடுறதுன்னு அவனோட வாழ்க்கையே போயிடுச்சு. ரோட்ல நின்றுட்டு இருக்க காரை திருடுறது, இல்லைன்னா வயசான கப்புள்ஸ் வீட்டுல இருந்தாங்கன்னா கூட உதவிக்கு யாருமே இல்லைன்றது தெரிஞ்சுட்டா அவங்களோட வீடு புகுந்து அவங்கள கொலை பண்ணி கூட அந்த வீட்டுல இருக்க பொருட்களை திருடிதான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தேவையான செலவுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இந்த அளவுக்கு நம்ம பையன் கெட்டு போனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி மனைவியோட ஆவி அவர்கிட்ட சொல்ற மாதிரி தெரியும். ஆனா இது எல்லாம் இல்லூஷன் கிடையாது, உண்மையிலேயே ஹீரோ அப்படிதான் பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் கட் பண்ணி ஹீரோவோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஹீரோவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து ரோட்ல போற வரவங்களை எல்லாமே ஒளிப்பறி பண்ணி இல்லைன்னா வீடு புகுத திருடி அதுல கிடைக்கிற பணத்தை வச்சுதான் அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு வீட்டுல திருட போகும்போது அந்த வீட்டுல இருந்த ஒருத்தன் துப்பாக்கியால சுட்டுருவான். ஆனா துப்பாக்கி குண்டு ஹீரோ மேல படாம பின்னாடி நின்றுட்டு இருந்த ஹீரோயினோட வயிற்றுலயே பட்டுரும். அதனால வயிற்றுக்குள்ள இருந்த கரு அதே இடத்துல இறந்தும் போயிடுது. ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் காசு இல்லாதனால அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோயினை இறந்து போறாங்க. ஒரு பாலடைஞ்ச பில்டிங்ல ஹீரோயினை கொண்டு வந்து வச்சுட்டு இறந்து போன ஹீரோயினோட பாடி பக்கத்திலேயே ஹீரோவும் படுத்துப்பான். அடுத்த கொஞ்ச நாள்ல அவனும் அதே இடத்துல இறந்து போறான். அதே நேரம் கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்க அப்பா கிட்ட அந்த ஊரோட ஷெரீஃப் வந்து, ஓடி போன உங்க மனைவி இறந்து போயிட்டாங்க, அவங்க டெட் பாடியை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் இந்த கேஸை பத்தி உங்ககிட்ட யாருமே வந்து விசாரிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்பா கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு ஷெரீஃபும் அங்கிருந்து போயிடுவாரு. அதே நேரம் இறந்து போன ஹீரோயினோட உடம்ப ஒரு கைவிடப்பட்ட பில்டிங் குள்ள இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டு அப்பாக்களுக்கும் தகவல் சொல்லியிருப்பாங்க. ரெண்டு பேரோட பாடியும் இந்த ஊருக்கு கொண்டு வந்து ஹீரோவோட பாடியை அப்பா கிட்டையும் ஹீரோயினோட பாடியை அவளோட அப்பா கிட்டையும் ஒப்படைக்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அவங்களோட உடம்பையும் எலிகள் கொத்தி சாப்பிட்டு கிட்டத்தட்ட சொல்ல போனா பாதி உடம்பு தான் இருக்கும். அந்த உடலை எடுத்துட்டு போய் அவங்களோட முறைப்படி ரெண்டு பேருமே அடக்கம் பண்றாங்க. ஹீரோயினோட உடலை அடக்கம் பண்றதுக்கு அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. அதே நேரம் ஹீரோவோட உடலை அடக்கம் பண்றதுக்கு ஒருத்தர் கூட வந்திருக்க மாட்டாங்க. ஹீரோவோட அப்பா மட்டும் தான் அந்த ஹால்ல உட்கார்ந்திருப்பாரு. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவோட அப்பாக்கு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோன்றதே புரியுது. என்னதான் காசு பணம் இருந்தாலும் ஒரு நல்ல நட்பையும் சொந்தங்களையும் சம்பாரிச்சு வச்சாதான் நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நமக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. நம்ம சொத்துக்காக ஆசைப்பட்டு நமக்குன்னு இருந்த ஒரே சொந்தமான மனைவியை கொலை பண்ணிட்டோம், நமக்கு கிடைச்ச ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கையை நம்மளே அதுல மண்ணள்ளி போட்டோம்னு சொல்லி வீட்டுல உட்காந்து தனியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம வாழ்க்கையில இருந்தா எல்லாமே நம்மள விட்டு போயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த நிலத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து இந்த நிலத்தை ஒரு பிரைவேட் கம்பெனி தான் வாங்குறதுக்கு ஹீரோவோட அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா விவசாயம் பண்ற நிலத்தை ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு வித்தா கண்டிப்பா அங்க பில்டிங் கட்டி இந்த நிலத்தை நாசம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி கணவர் வேண்டான்னு சொல்லியிருப்பாரு. அதனால இப்ப இந்த நிலத்தை விக்கலான்னு முடிவு பண்ணி கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பாவோட வீட்டுக்கே போய், என் வாழ்க்கையில இருந்து எல்லாமே போயிடுச்சு, என்னால இதுக்கு மேல இந்த ஊர்ல வாழ முடியல, என்னோட நிலத்தை உனக்கே விக்கிறேன், உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த பணத்தை கொடு, அதை வச்சு என்னோட மீதமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லும்போது கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா பயங்கரமா திட்டிட்டு, என்னோட பொண்ணு இறந்து போனதுக்கு காரணமே நீங்க தான், நீயும் உன்னோட பையனும் தான் என்னோட பொண்ணு இறந்து போனதுக்கு காரணம், இப்போ நீ இங்கிருந்து போகலன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்லி பயங்கரமா திட்டுவாரு. அப்பவும் வேற வழி இல்லாம திரும்ப தன்னோட வீட்டுக்கு வந்து கையில கிடைக்கிற சில பொருட்கள் எடுத்துட்டு இவ்வளவு நாளா அவன் வெறுத்துட்டு இருந்தா அந்த சிட்டிக்கே போறான். ஏதோ கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு அப்படியே அவனோட வாழ்க்கையும் ஓடிட்டு இருக்கு. அப்படியே 8 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அவரோட வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே ஒரு டைரியில் எழுதிட்டு இருப்பாரு. அந்த கதையை முடிக்கும் போது, என்ன மாதிரி பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், யாரை வேணாலும் கொலை பண்ணலாம்னு நினைக்கிற எல்லாருக்குமே முடிவு என்ன மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி அந்த டைரியில எழுதிட்டு இருப்பாரு. ஆனா என்னதான் இவ்வளவு வருடங்கள் ஆனாலும் அவரை விரட்டிட்டு இருக்க அந்த எலிகள் இன்னும் அவரை தொந்தரவு பண்ணிட்டே தான் இருக்கும். அந்த எலிகளை பார்க்கும் போதெல்லாம் இறந்து போன அவரோட மனைவி ஞாபகம் தான் வரும். அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதே நேரம் திரும்பி பார்க்கும்போது அவர் வாழ்ந்த அந்த வீட்டை முழுக்க எலிகள் ஆக்கிரமிச்சு அந்த வீட்டை கடிச்சு சாப்பிடுற மாதிரி தெரியும். நேரம் அந்த வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கும் போது இறந்து போன தன்னோட மனைவி, பையன், அது மட்டும் இல்லாம அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் 3 பேரோட ஆவியும் வந்து அப்பாவை பயங்கரமா மிரட்டும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக கையில எப்பயுமே ஒரு கத்தி வச்சிருப்பான். இந்த கத்தியை வச்சுதான் அவனோட மனைவியை கொலை பண்ணிருப்பான். அந்த கத்தி எடுத்து தன்னை தானே வெட்டிட்டு இறந்து போற மாதிரி கட்டி இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. இந்த சொத்து பிரச்சனைன்றது மனிதனா பிறந்த எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில ஒரு தடவையாவது கடந்து வந்திருப்போம். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாம எல்லாருக்குமே சுமூக
சுமூகமா முடியிற மாரி ஒரு முடிவு எடுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல படத்துல பார்க்குறேன். படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினம் தினம் ஒரு புது வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும். அதையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல உங்கள பார்க்குறேன்.